இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். படிப்படியாக மதுவிலக்கு, இல்லத்தரசிகளுக்கு ஃப்ரிட்ஜ். 297 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் பழனிசாமி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இதில் மொத்தம் 297 வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இலவசமாக ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசம். மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். வங்கிகளில் மாணவர்கள் வாங்கிய கல்விக் கடன் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். 5 லட்சம் பெண்கள் 2 வீலர் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். தெரு நாய்களால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும். தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்தும் வகையில் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். லட்சக்கணக்கான அரசு காலி பணியிடங்களை TNPSC மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். தாலிக்கு தங்கம் வழங்கும் திருமண உதவி திட்டம் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும். 125 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள். விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒருமுறை மட்டும் 10,000 ரூபாய் உதவித்தொகை. ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளை பழனிசாமி அறிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்கள், மாணவர்கள் வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். தற்போது இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு தற்போது வழங்கி வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படும். பிரதமர் மோடியுடன் ட்ரம்ப் பேச்சு. ஈரான் போர் குறித்து ஆலோசனை. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்தி வரும் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதனால் வளைகுடா நாடுகளில் இருந்த கச்சா எண்ணெய், கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டது. பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு பதற்றமும் நீடித்து வருகிறது. இதற்கிடையே ஈரானில் உள்ள எரிசக்தி கட்டமைப்புகள் மீது 5 நாட்கள் தாக்குதல் நடத்த வேண்டாம் என அமெரிக்க ராணுவத்துக்கு அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடியுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை நடத்தினர். ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து வைப்பதன் முக்கியத்துவம் குறித்து இருவரும் விவாதித்தனர். போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றியும் இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதையும் கூடிய விரைவில் அமைதியை மீட்டெடுப்பதையும் இந்தியா ஆதரிக்கிறது. அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கிய முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதற்கு ஒப்புக்கொண்டோம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. திமுக கூட்டணியில் முதல் முறையாக இணைந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். முடிவில் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் ஸ்டாலின், பிரேமலதா ஆகியோர் கையெழுத்திட்டனர். தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் இதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு 28, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 5, மதிமுகவுக்கு 4, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தொகுதி எண்ணிக்கை மாற்றப்படக்கூடாது, முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பார்லிமென்ட்டிலும் சட்டசபையிலும் இடஒதுக்கீடு வழங்குவது பரிசீலனையில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகான தொகுதி மறுவரையறையை மேற்கொண்ட பின்னரே மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று மத்திய அரசின் முந்தைய முடிவிலிருந்து விலகுவதாக இது அமைந்துள்ளது. குறிப்பாக 4 பெரிய மாநிலங்களில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை மனதில் வைத்தே இது செய்யப்படுவதாக தோன்றுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் இத்தகைய மிக முக்கியமான நகர்வு மேற்கொள்ளப்படுவது முன்னெப்போதும் நாம் கண்டிராதது. எனினும் திமுக தலைவராகவும் திராவிட இயக்கத்தின் கொள்கை வாரிசாகவும் இந்த முடிவை எந்த நிபந்தனைகளும் இன்றி நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். அதே வேளையில் நியாயமான தொகுதி மறுவரையறை எனும் எங்கள் உரிமையை விட்டுத்தர மாட்டோம் என்பதையும் வலியுறுத்துகிறேன். மாநிலங்களின் தற்போதைய தொகுதி அளவு எந்த நிலையிலும் மாற்றப்படக்கூடாது என்பதுதான் தொடர்ச்சியாக நாங்கள் கொண்டிருக்கும் நிலைப்பாடு. இதனை உறுதி செய்ய அடுத்த 30 ஆண்டுகளுக்கும் தற்பொழுதுள்ள தொகுதி அளவு எவ்வித மாற்றமும் இன்றி தொடரும் எனும் உறுதிமொழி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வாயிலாக அளிக்கப்பட வேண்டும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதாலும் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாலும் ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தொடரை இதற்காக கூட்ட வேண்டும். இந்த கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை, தொகுதி எண்ணிக்கை உயர்வு, தற்பொழுதுள்ள விகிதாச்சாரத்திலேயே மாநிலங்களின் தொகுதி அளவு தொடர்வது, அது அடுத்த 30 ஆண்டுகளுக்கு மாற்றப்படாது என்கிற உறுதிமொழி ஆகியவற்றுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். மாணவி மேல் கை வைத்த கொடூரம், திமுகவில் மேலும் ஒரு பாலியல் கைதி, தமிழகத்தை உலுக்கும் இன்னொரு அதிர்ச்சி. அடுத்தடுத்து நடக்கும் பாலியல் வன்முறைகள் தமிழகத்தையே உலுக்கி போட்டுள்ளன. ஒரு அதிர்ச்சி சம்பவத்தின் தாக்கம் மறைவதற்குள் இன்னொன்று வந்துவிடுகிறது. அந்த வரிசையில் இப்போது 12 வயதான 7ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுகவின் முக்கிய நிர்வாகி போக்சோவில் கைதாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தீநகர் மேற்கு பகுதி திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பரத் என்பவரைதான் இப்போது போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் தனது உறவுக்கார சிறுமி ஒருவரிடம் தொடர்ச்சியாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். 7ஆம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுமி டான்ஸ் கிளாஸ் செல்வது வழக்கம். அங்கு நடன ஆசிரியை குட் டச், பேட் டச் குறித்து பாடம் எடுத்து இருக்கிறார். எதெல்லாம் பேட் டச் என்று ஆசிரியை விளக்கிய போது மாணவி அதிர்ச்சியடைந்தார். என்னை பார்க்கும் போதெல்லாம் உறவினர் ஒருவர் பேட் டச் செய்கிறார். நீங்கள் சொன்ன பிறகுதான் அவர் தவறாக நடக்கிறார் என்பது புரிந்து கொண்டேன் என்று நடன ஆசிரியையிடம் அந்த மாணவி சொன்னார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியை உடனடியாக மாணவியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் இது பற்றி போலீசில் புகார் செய்தனர். விசாரித்த திருமங்கலம் மகளிர் போலீசாரிடம் திமுக நிர்வாகி பரத் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றார். ஆனால் மாணவி பெற்றோர் ஆசிரியையிடம் விசாரித்த போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து பரத்தை கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அண்ணாமலை திமுகவை கிழித்து எறிந்தார். அவர் கூறியது: சென்னை சிறுமிக்கு பல ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்த திமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி பரத் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள், குறிப்பாக சிறு குழந்தைகள் மீது பாலியல் குற்றங்கள் செய்பவர்கள் பெரும்பாலும் திமுகவை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். திமுக அரசு தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காது என்ற ஒரே தைரியம்தான் இதற்கு காரணம். ஒட்டுமொத்த சமூக விரோதிகளும் பாலியல் குற்றவாளிகளும் திமுகவின் நிழலில் இருப்பதால் சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சமூகத்தின் மீதோ எந்த விதமான பயமோ பொறுப்போ அவர்களுக்கு இல்லை. இதனால் பாதிக்கப்படுவோர் சாதாரண மக்களும் பெண்களும் குழந்தைகளும் தான். பெண்கள் வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பும் வரை குடும்பத்தினர் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு காத்திருக்கும் மிக மிக மோசமான நிலையில் இன்று தமிழகம் இருப்பதற்கு முழு காரணமும் திமுகவின் அலங்கோல ஆட்சி மட்டுமே. குழந்தைகள் பாதுகாப்பு என்பது அனைத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம். சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்கும் திமுகவை முழுமையாக புறக்கணிப்பதே நமது குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க ஒரே தீர்வு என்று அண்ணாமலை கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் 2.5 வயது குழந்தைக்கு திமுக நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்து அதிர்ச்சி அடங்குவதற்குள் தலைநகர் சென்னையில் 12 வயது மாணவியை இன்னொரு திமுக புள்ளி சீண்டியிருப்பது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினால் பட்டியலின சலுகை கிடைக்குமா? 3 மாதங்களுக்கு விதிவிலக்கு. சுப்ரீம் கோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய ஒருவர் எஸ்சி எனப்படும் பட்டியலின சமூகத்தின் பலன்களை அனுபவிக்க முடியுமா முடியாதா என்ற சர்ச்சையில் சுப்ரீம் கோர்ட் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆந்திர மாநிலம் பாப்பட்லா மாவட்டத்தில் உள்ள பிட்லவானபாலம் கிராமத்தில் ஒரு கிறிஸ்தவ மத போதகர் வசித்து வருகிறார். இவர் பிறப்பில் ஒரு இந்து.
மாதிகா எனும் பட்டியலின சாதியைச் சேர்ந்தவர். பல ஆண்டுகளுக்கு முன்பே கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டார். படிப்படியாக உயர்ந்து பாஸ்டராகி கிறிஸ்தவ மதத்தை பரப்பி வந்தார். அவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சிலருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. பிரார்த்தனை கூட்டம் நடத்தும் போதே சிலர் பாஸ்டரை தாக்கினர். இதை அடுத்து பாஸ்டர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். என்னுடைய சாதி பெயரை சொல்லி அவர்கள் துன்புறுத்தினர். எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொலை மிரட்டல் விடுத்தனர் என புகாரில் கூறியிருந்தார். புகார் அடிப்படையில் பாஸ்டரை தாக்கியவர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கைது நடவடிக்கையும் எடுத்தனர். போலீஸ் நடவடிக்கையை எதிர்த்து ஆந்திர பிரதேச ஹைகோர்ட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி பாஸ்டராக இருக்கும் ஒருவர், கிறிஸ்தவ மதத்தை தீவிரமாக பின்பற்றி வரும் ஒருவர் SC/ST வன்கொடுமை பாதுகாப்பு சட்டப்படி பாதுகாப்பு கோர முடியாது. எனவே SC/ST சட்டத்தின் கீழ் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது சட்டப்படி செல்லாது என குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வாதிட்டனர். அந்த வாதத்தை ஆந்திர ஹைகோர்ட் ஏற்றுக்கொண்டது. கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை அதில் சாதி கட்டமைப்பு இல்லை. எனவே கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி அதனை தீவிரமாக பின்பற்றி வரும் ஒருவரை பட்டியலினத்தைச் சேர்ந்தவராக கருத முடியாது. அந்த வகையில் SC/ST சட்டத்தின் பிரிவுகளை பயன்படுத்தி பாஸ்டர் அளித்த புகார் ரத்து செய்யப்படுகிறது என ஆந்திர ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து பாஸ்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். அந்த வழக்கை நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. பாஸ்டர் தாக்கப்பட்ட வழக்கில் போலீசார் விசாரணையை நடத்தி முடித்து கோர்ட்டில் குற்றப்பத்திரிகையை கூட தாக்கல் செய்துவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ததை ஆந்திர ஹைகோர்ட் ரத்து செய்துள்ளது. எனவே ஹைகோர்ட் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என பாஸ்டர் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது: இந்த வழக்கு மனுதாரர் கிறிஸ்தவ மதத்தில் இருந்து மீண்டும் இந்து மதத்திற்கு மாறி பட்டியலின உரிமைகளை கேட்பது தொடர்பான வழக்கு அல்ல. மனுதாரராகிய பாஸ்டர் அதற்காக வாதிடவில்லை. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய பிறகும் பட்டியலின பலனை கேட்டு அவர் வழக்கு போட்டுள்ளார். இருதரப்பு வாதங்களை வைத்து பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட நபர் இப்போதும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வருவது உறுதியாகிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் வீடுகளில் பிரார்த்தனை கூட்டங்களை நடத்தி வருகிறார் என ஆதாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. தாக்குதல் சம்பவம் நடந்த நேரத்தில் கூட அவர் ஒரு வீட்டில் பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது தாக்குதல் சம்பவம் நடந்த தேதியில் அவர் கிறிஸ்தவராகவே இருந்தார் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. 1950ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பட்டியல் சாதி குறித்த ஆணையின் 3ஆம் பிரிவில் ஒரு விஷயம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது, இந்து மதம், சீக்கிய மதம் அல்லது புத்த மதம் தவிர வேறு எந்த மதத்தை பின்பற்றும் நபரையும் SC எனப்படும் பட்டியலினத்தை சேர்ந்தவராக கருத முடியாது. பிறக்கும்போது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, இந்த 3 மதங்களை தவிர வேறு எந்த மதத்திற்கு ஒருவர் மாறினாலும் அவர் பட்டியல் சாதி அந்தஸ்தை உடனடியாகவும் முழுமையாகவும் இழந்து விடுவார். 1950ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட SC/ST ஆணையின் 3ஆம் பிரிவின்படி பட்டியல் சாதியைச் சேர்ந்தவராக கருதப்படாத எந்த ஒரு நபரும் அரசியலமைப்பு அல்லது பார்லிமெண்ட் அல்லது மாநில சபைகள் இயற்றும் சட்டங்களின் கீழ் எந்த ஒரு சட்ட ரீதியான பலன், பாதுகாப்பு, இடஒதுக்கீடு அல்லது உரிமையையும் கோர முடியாது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு எந்த ஒரு சட்ட ரீதியான பலன், பாதுகாப்பு, இடஒதுக்கீடு அல்லது உரிமையை யாரும் வழங்கவும் முடியாது. SC/ST ஆணையின்படி மற்ற மதங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையானது சட்டப்படி முழுமையானது. அதற்கு எந்த விதிவிலக்கும் இல்லை. ஒரு நபர் 3ஆம் பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள 3 மதங்களை தவிர வேறு மதத்தை பின்பற்றிக் கொண்டே பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என உரிமை கோர முடியாது. எனவே ஆந்திர ஹைகோர்ட் அளித்த தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. பாஸ்டரின் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். பாஸ்டர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என ஆந்திர அரசு சாதி சான்றிதழ் வழங்கியிருக்கிறது. அது இப்போதும் கூட அவரிடம் இருக்கிறது. எனவே SC/ST சட்டத்தின் கீழ் அளிக்க வேண்டிய பாதுகாப்பை எந்த காரணத்தை சொல்லியும் மறுக்க முடியாது எனவும் பாஸ்டர் தரப்பில் கோர்ட்டில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அதை நீதிபதிகள் நிராகரித்துவிட்டனர். பாஸ்டர் வைத்திருக்கும் பட்டியலின சாதி சான்றிதழ் தொடர்பாக ஆந்திர அரசு உரிய முடிவு எடுக்க வேண்டும். பட்டியலின சாதி சான்றிதழை வைத்திருக்கிறார் என்பதற்காக அவரை பட்டியலினத்தவராக கருத முடியாது. பட்டியலின பலன்களை அவர் பெறவும் முடியாது எனவும் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக கூறியது.
வெப்பத்தின் தாக்கம் உயரும், குளிர்விக்க மழையும் வரும். தமிழகம் புதுவை வானிலை அப்டேட். தமிழகம் புதுச்சேரியில் வரும் 26ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. 26, 27, 28ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும். 27ஆம் தேதி கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 28, 29, 30ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலை மையம் கூறியுள்ளது.